அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பயிற்சி மேச ராசிக்கான 11 பொது பலன்கள் மற்றும் அதன் 3 நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க. மனதாலும் தீங்கு எண்ணாத மேசராசி அன்பர்களை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களுக்கான 11 பலன்கள். இதுவரையிலும் உங்களை குழப்பி அடித்த சிந்தனைகள், குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். துடிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். அதனால் முயற்சிகளில் சிற்சில தடங்கல்கள், இளைய சகோதரர் வகையில் மனத்தாங்கள் ஏற்படும். எனினும் சமாளித்து மீள்வீர்கள். எந்த காரியமாக இருந்தாலும் 2வது திட்டம் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெரியோர் ஆலோசனை பக்கபலமாக இருக்கும். புதியவர்களை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டாம். நிகழும் குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்துக்கு குறைவிருக்காது. கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உச்ச துணையாக விளங்குவதால் சுபிட்சம் கூடும். மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழியில் சொத்துக்கள் சேரும். தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன் பைசலாகும். மகனை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீர்கள். மகளுக்கு உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மணமகன் அமைவார். குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சகல வகையிலும் லாபம் உண்டு. காரிய தடைகள் விலகும். பிரபலங்களால் பாராட்டப்படுவீர்கள். மூத்த சகோதரர் உதவுவார். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இந்த ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவார்கள். மேலிடத்தை அனுசரித்து போகவும், வாகனத்தை இயக்கும் போதும் செல்போனில் பேச வேண்டாம். வியாபாரத்தில் திடீர் லாபங்கள் சேர்ந்து உங்களை மகிழ்விக்கும். புதிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். எனினும் வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புது முதலீடு செய்யுங்கள். கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் உண்டு. ஸ்டேஷனரி, ஹோட்டல், கமிஷன் வகைகளால் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் வேலைப்பளு உண்டு. சில பணிகளை 1க்கு 2 முறை அலைந்து திரிந்து முடிவெடுக்க வேண்டிய வரும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமும் வந்து சேரலாம். எனினும் எது நிகழ்ந்தாலும் முடிவில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அளிப்பதாகவே அமையும். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தில் இருந்து சோளிங்கர் செல்லும் வழியில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஞானமலை வள்ளி தேவியுடன் முருகப்பெருமான் தங்கியிருந்த தலம் இது. அருணகிரிநாதருக்கு தனது பாத தரிசனத்தை முருகன் காட்டியருளிய தலமும் இதுவே. ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் இங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் நடக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனி பலன்கள். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம். குரு பார்வையால் நன்மை. பொது பலன். குருவின் பார்வைகள் லாபஸ்தான ராகு, சூரியன் 120 நாட்கள், செவ்வாய் 85 நாட்கள் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். தொழில், குடும்பம், வேலை என்று அனைத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். எடுத்த வேலைகள் வெற்றியாக்குவர். செல்வாக்கை உயர்த்துவர். தொழிலில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். சிலர் வெளியூரிலும் தங்கள் வியாபாரத்தை விரிவு செய்வர். போட்டியாளர்கள் பலம் இழப்பர். வாடகை, லீஸ் இடங்களில் தொழில் செய்தவர்கள் அந்த இடத்தை சொந்தமாக வாங்கும் அளவிற்கு முன்னேறுவர். பணியாளர்கள் கடந்த கால நெருக்கடிகள் விளங்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பொறுப்பும் சலுகைகளும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். பெண்கள், குரு பார்வையால் நீண்ட நாள் கனவு நனவாகும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இல்லாமல் போகும். வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். எந்த ஒன்றிலும் தனித்து நின்று சாதிக்க முடியும். கணவரின் ஆதரவு பலம் தரும். கல்வி, படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஆசிரியர்கள் ஆலோசனை நன்மை தரும். மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சிலர் வெளிநாட்டிற்கு செல்வர். உடல்நிலை. 2026 மார்ச் 6 வரை சனியின் பார்வை உங்கள் ராசியிலும் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். ஒன்று விட்டு ஒன்று என ஏதாவது பாதிப்பு உண்டாகும். மருத்துவ செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, நெருக்கடிகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். வீடு, வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். பரிகாரம். கற்பக விநாயகரை வழிபட நினைத்த வேலைகள் நடந்தேறும். 2வதாக பரணி நட்சத்திரம். தொழிலில் முன்னேற்றம். பொதுப்பலன்.
உங்கள் வாழ்க்கையில் இக்காலம் யோகமான காலமாகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குடும்பம், தொழில், வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய பாதை தெரியும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். நவீன இயந்திரங்கள் வாங்குவீர்கள். பணியாளர்களும் உதவியாக இருப்பர். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். தொழிற்கூடங்கள், வாகன உற்பத்தி, விற்பனை, ஸ்பேர் பார்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட், டிராவல், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆன்லைன் வர்த்தகம், சின்னத்திரையினர் வளர்ச்சி காண்பர். பணியாளர்கள், ராகு, சனி சாதகமாக சஞ்சரிப்பதால் உழைப்பாளர்களின் நிலை உயரும். சிலருக்கு பெரிய நிறுவனங்களின் வாய்ப்பு கதவை தட்டும். திறமைக்கு மரியாதை உண்டாகும். புதிய பொறுப்பும் சலுகைகளும் கிடைக்கும். பணியாளர்களுக்கு மெமோ, வழக்கு என்ற நிலைகள் முடிவிற்கு வரும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி விலகும். வேலையின் காரணமாக பிரிந்தவர்கள் இப்போது ஒன்று சேர்வர். உடல்நிலை சீராகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். குடும்பத்தினரின் ஆதரவு கூடும். படிப்பு, வேலை என்ற கனவு நனவாகும். கல்வி, திறமை வெளிப்படும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைத்து முதல் இடத்திற்கு வருவீர்கள். உயர்கல்வி கனவு நனவாகும். சிலர் மேற்கல்விக்காக கடல் கடந்து வெளிநாட்டிற்கு செல்வர். உடல்நிலை, இக்காலத்தில் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும் என்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். உணவிலும் கட்டுப்பாடு அவசியம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவுகள் ஆச்சரியப்படும் வகையில் முன்னேறுவீர்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். சிலர் வசிக்கும் வீட்டை உங்கள் வசதிக்கேற்ப புதுப்பிப்பர். தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். பரிகாரம், துர்க்கையை வழிபட நன்மை பன்மடங்கு அதிகரிக்கும். மூன்றாவதாக கார்த்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் வந்தாச்சு. பொது பலன். குரு பகவான் சஞ்சாரத்தில் ஜூன் 6 முதல் ஜூலை 6 வரை அஸ்தமனம் அடைவதால் அவரால் இக்காலத்தில் பலன்கள் வழங்க முடியாமல் போகும். அக்டோபர் 8 முதல் நவம்பர் 18 வரை கடகத்தில் உச்சமடையும் காலத்தில் அவருடைய பார்வைகளால் பலன் கிடைக்கும். ராகு, சனி, சூரியன், செவ்வாய் என்று இக்காலத்தில் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவர். நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவர். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள், ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் பெறும். பணியாளர்கள், வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த சலுகை ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்பு உண்டாகும். பார்த்து வரும் வேலையை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். பெண்கள், இதுவரை இருந்த போராட்டங்கள் விலகும். உடல் பாதிப்புகள் நீங்கும். கல்வி, திருமணம், வேலை போன்ற கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். குடும்பத்தினரின் ஆதரவு கூடும். பொன் பொருள் சேரும். கல்வி, பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய பாடப்பிரிவில் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை, இக்காலத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். விபத்து, அல்சர், சுவாச பிரச்சனை, அஜீரண கோளாறு, இரத்த அழுத்தம், சர்க்கரை என ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் அவற்றிலிருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வேலை, வருமானம், தொழில் என்ற நிலைகளால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். பரிகாரம், அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். குரு பெயர்ச்சி 2025 மேச ராசிக்கான 11 பொது பலன்கள் மற்றும் அதன் 3 நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை பார்த்தோம். இது போன்ற 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்களை எங்களது சேனலில் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க மேசராசி உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.